வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நான் உங்கள் பிரபாகரன். இப்போ நம்ம டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சதவீதம் தொடர்ச்சியாக வரக்கூடிய சதவீதம் தனிவட்டி, அதை தொடர்ச்சியாக வரக்கூடிய கூட்டு வட்டி பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதில் கொஷின்ஸ் இந்த தடவை நீங்கள் டெஃபினட்டாக எடுத்து வச்சுட்டு போங்க. எல்லாத்துக்கும் இந்த கொஷின்ஸ் இருக்குது, சரிங்களா? சரி, அப்போ கூட்டு வட்டி 8ஆவதுல இருக்கும், 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அது ரெலவெண்ட்டாக இருக்கிறது. அதை தொடர்ந்து என்ன இருக்கும், நேரம் மற்றும் மேலே கலப்பு மாறல் இதெல்லாம் வச்சு கொஷின்ஸ் இருக்கும். அதுவும் இதுவும் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டையும் ஒரு செட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும்போது என்ன கொடுத்துருக்காங்க, த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்ட் ஆனுவலி ஆனான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆன்சரில் இது கண்டுபிடிக்கிறது என்னது, அமௌண்ட், மொத்த தொகை கண்டுபிடிக்கிறோம். கூட்டு வட்டி முறையில் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே எழுதியிருக்கிறேன், ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து கூட்டு வட்டி வேணும் அப்படின்னா, கூட்டு வட்டி ஆங்கிலத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிக்கணும்னா எப்படின்னா, இங்கே என்ன அமௌண்ட் கண்டுபிடிச்சிங்களோ அதுலேருந்து பிரின்சிபல் கழிக்கணும், ஓகேங்களா? இப்போ அமௌண்ட் அங்கே என்ன இருக்குது, 1 + r/100 ஹோல் பவர் n - 1 p. அப்போ p வெளியே காமனாக எடுத்துட்டா 1 + r/100 ஹோல் பவர் n - 1. இப்படியும் ஃபார்முலா கொடுக்கலாம் கூட்டு வட்டிக்கு. இது கூட்டு வட்டி முறையில் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது. வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டு வட்டி போட்டால், ஓகேங்களா? அதே அரை வருஷத்துக்கு ஒரு முறை போட்டால் என்ன ஆகும், வட்டி ஆஃபாக மாறும். அப்போ அதை என்ன சொல்லலாம், r/2, சரிங்களா? r/2. அந்த 2 தான் கீழே வந்து 200ன்னு போட்டுக்கிறாங்க. அப்போ மேலே ஒரு வருஷமாக எடுத்துக்குவோம். 2 என்னென்னா 6 மாதத்துக்கு மல்டிபிளாக இருக்கும், சரிங்களா? அவ்வளோதான். சரி, அடுத்தது இதே தான் காலாண்டுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். ஒருவேளை வருஷம் ஒரு வட்டி வீதம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, பிரின்சிபல் காமன் தான், சரிங்களா? அப்போ வட்டி வீதம் அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது. 1 + a/100 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, அடுத்து ப்ளஸ் இன்ட்டு 1 + b/100 ப்ளஸ் 1 + c/100 எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே கொடுத்துக்கிறோம். இங்கு ஏபிசி ஆனது முறையே 1, 2, 3 ஆண்டுக்கான வட்டி வீதங்கள், ஓகேங்களா? சரி, இதே வேறு வேளை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, வருஷமும் மாதமும் கலந்து, இல்லை வருஷமும் நாட்களும் கலந்து இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அப்போ முழுவதும் கொடுத்துக்கூடிய வருஷம் கொடுத்துக்கிறத p × 1 + r/100 கொடுத்துக்கிறது தெரியுதான்னு பாருங்கள். ஒருவேளை நான் தெரியலன்னா இப்போ ஜூம் பண்ணுறேன். இதெல்லாமே புக்கில் இருக்கக்கூடியது தான். என்ன இருக்குதுன்னா 1 + r/100 ஹோல் பவர் a. அப்போ இந்த மாதம் கொடுத்துருந்தாலோ இல்லை நாட்கள் கொடுத்ததோ இன்ட்டு r அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. முதல் வருஷம் தனி வட்டி கண்டுபிடிச்சாலும் அதே முதல் வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிச்சாலும் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆனால் 2வது வருஷத்தில் என்ன பண்ணோம், வட்டிக்கு வட்டி கொடுக்குறதா என்னதுன்னா கூட்டு வட்டி. வட்டிக்கு வட்டி கொடுக்குறதா கூட்டு வட்டி, அதை பார்க்கலாம். அதில் 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா p × r/100 ஹோல் ஸ்கொயர். இதை வேறு இடத்துல கூட இப்படி சொல்லியிருப்பாங்க, p × r² / 100 × 100. இதெல்லாம் மாற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா வேறன்னு நினச்சக்கூடாது, சரிங்களா? பாருங்கள், அவங்களே கொடுத்துக்கிறாங்க. p × 3 வருஷத்துக்கு கீழே கொடுத்துக்கிறது 3 வருஷத்துக்கு வித்தியாசம், ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன மாறாது அப்படின்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 இடத்துலையும் தனி வட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கூட்டு வட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சேமாக இருக்கும். அப்போ p × r/100 ஹோல் ஸ்கொயர் × 3 + r/100 அப்படின்னு எழுதலாம். இல்லை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறாங்க பாருங்களேன். இந்த காமனாக என்ன பண்ணிக்கிறாங்க, r வெளியே எடுத்து ஸ்கொயர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கிறாங்க. r² × 300 + r/100 ஹோல் கியூப், சரிங்களா? 100⁻³ அப்படின்னு எழுதலாம். இதெல்லாம் சம்டைம்ஸ் இதெல்லாம் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் போகிறதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, பாருங்கள், பிரின்சிபல் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10,000. ரேட் ஆஃப் என் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 10%. ஏன்னா ஈஸியாக போகிறது தானே நம்ம போடுவோம், அதனால் நாம் ஈஸியாகவே எடுத்துக்கிறோம். 10% பர் அன்னத்துக்கு எடுத்துக்கிறோம். 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடி, 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடி, 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடி, 4 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்கன்னா
இதை அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லை நாம் ஒரு ரஃப் கால்குலேஷனாக போட்டு கண்டுபிடிக்கலாம்னா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். மொதல் வருஷம் அசல் வந்து பேங்க்கில் போடுறீங்க, சரிங்களா? ஜனவரி போடுறீங்க, டிசம்பர் எண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வட்டி போட போகிறாங்க. எவ்வளோ அப்படின்னா 10% போட போகிறாங்க. ஸோ இந்த 10% எப்படி கண்டுபிடிக்கலாம்? அசல் இது என்னென்னா அசல். இந்த அசலில் தான் நீங்கள் 100% அவங்க எடுத்துக்க போகிறாங்க. அப்படின்னா 100 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அதில் 10% கண்டுபிடிப்பாங்க. இப்போ 100 ஈக்குவல் பார்ட் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னா, ஓகேங்களா, இதிலேருந்து கொடுத்துக்கிற நம்பர்லேருந்து இந்த பக்கம் இருந்து ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அது 10 பார்ட்டுக்கு ஈக்குவல், அதாவது 10% ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாமா? அதுவே இன்னும் 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா, சரிங்களா, 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அது 1%க்கு ஈக்குவல். ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். 1 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 10%க்கு ஈக்குவல். 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளோக்கு ஈக்குவலுங்க? 1%க்கு ஈக்குவல். ஞாபகம் வச்சுக்கலாமா? இது போதுமானது. ஸோ 10,000. அப்போ 10%னா எவ்வளோ வரும்? 1000 ரூபா. அப்போ 2வது வருஷம், இது 1வது வருஷம், ஓகேங்களா. 2வது வருஷம் என்ன ஆகும்? இந்த 1000 ரூபா வந்து நம்மளுடைய பிரின்சிபலோட சேர்ந்துக்கும். அப்போ 11,000 அப்போ 2வது வருஷம் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதான் 11,000 தான் நம்மளுடைய பணம் அப்படின்னு. இந்த 11,000க்கு 10% கண்டுபிடிக்கும். எவ்வளோ வரும் அப்படின்னா இதுக்கு 10%னா 1,100 ரூபா. ஸோ அப்போ 2 வருஷத்துலேயே நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,100 ரூபா வட்டி கிடைக்கும். என்ன வட்டி? கூட்டு வட்டி. உங்களுக்கு போட்ட அசல் 10,000 தான் கொடுப்பாங்க, 11,000 தர மாட்டாங்க, சரிங்களா? 10,000 + 2,100 12,100 கிடைக்கும் மொத்த தொகை. இதுவே ஒருவேளை 3வது வருஷம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 1,100 இங்கே சேர்ந்துடும். அப்போ என்ன வந்திருக்கும்? 12,100. ஸோ இதுக்கு 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 1,210, சரிங்களா? அப்போ ஒட்டு மொத்தமாக 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 3,310. ஸோ 3 வருஷம் வரைக்கும் தான் கேட்குறாங்களா அப்படின்னு கிடையாது, கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. பட் நமக்கு இந்த டிஎன்பிசி, நம்மளுடைய டிஇடிக்கு, நம்மளுடைய போலீஸ் அண்டு எஸ்யூஆர்பிக்கு எல்லாம் தான் எஸ்யூஆர்பிக்கில் கேட்கக்கூடிய எஸ்ஐக்கு, போலீஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த அளவுக்கு போதுமான 100% போதுமானது. சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் போடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்களேன். என்ன கேட்டுக்கிறாங்க? அசல் 4,000க்கு 2 ஆண்டுகளுக்கு 5% கூட்டு வட்டி என்ன? கண்டுபிடிக்கலாமா? அசல் ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 4,000. 2 வருஷத்துக்கு, ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு நம்ம வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். 5% எவ்வளோ? 5%. 10%னா எவ்வளோ வரும்? 400. 5%னா எவ்வளோ வரும்? 200. 400ல் பாதி, ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வரும்? 200. இப்போ இது மொதல் வருஷம். 2வது வருஷம் என்ன இருக்கும்? இந்த 200 இங்கே ஆட் ஆகிடும், 4,200. இதுக்கு 5% கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா? 10%னா 420. எவ்வளோ? 420. அப்போ 420ல் எவ்வளோ? பாதி. அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? இந்த இடத்துல எழுதிக்கலாம், 420ல் பாதி, ஓகேவா? அது 5%. 10ல் பாதி பர்சன்டேஜ், 10% 420, அதில் பாதி. அப்போ எவ்வளோ? 210. அப்போ மொத்தம் எவ்வளோ ரூபா? 410. ஸோ ஆன்சர் என்னது? 410. கிளியரா? சரி, அடுத்தது 2வது கொஷின்ஸ், சரிங்களா? 2வது கொஷின்ஸ் கண்டுபிடிக்கலாமா? சரி, இந்த 2வது கொஷின் இப்போ முதல்ல போடும்போது அசலில் வச்சு போட்டோம். 2வது கொஷின்ஸ் வேறு எதில் போடலாம்? ரேஷியோவில் போடலாமா? சரி, போடலாம். ரேஷியோவில் போடலாம்னா எப்படி போடலாம்? கொடுத்துக்கிற பர்சன்டேஜை முதல்ல எடுத்துக்கிங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%, ஓகேவா? R = 10%. R = 10%. அப்போ 10 எப்படி எழுதலாம்? 10 / 100. சிம்பிளிஃபை பண்ண என்ன வந்திருக்கும்? 1/10. அப்போ 10 பிரின்சிபல் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது? 1 ரூபா, ஓகேங்களா? அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது, சரிங்களா? இல்லைன்னா இது பிரின்சிபல்னு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 10. அதோடு சேர்ந்து எவ்வளோ சேருது? ஒரு பார்ட் சேர்ந்தப்போ 11. இப்போ மொதல் வருஷம் என்ன ரேஷியோவில் நமக்கு பிரின்சிபலும் அமௌண்ட் இருக்கும்? 10:11. இது ஏன் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருக்குது இல்லையா, பெருக்கு தொடர், அந்த மெத்தடில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ மொதல் வருஷம் 10:11. அப்போ 2வது வருஷமும் அதே 10:11. ரேஷியோ மாறவே மாறாது. அடுத்தது 10:11. எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்களோ அத்தனை வருஷத்துக்கு அப்படியே அடிக்கிறேன். 3 வருஷம். இந்த 3ஐயும் பெருக்கிறீங்க. அப்போ 1000 பார்ட் வந்து பிரின்சிபல் இருக்கும். 1,331 பார்ட் என்ன இருக்குதும் அமௌண்ட் இருக்கும். ஸோ 1000 ரூபாயா 1,331 ரூபானா இதனுடைய மடங்காக இருக்கும். சரி, நமக்கு தான் பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியுமே, 10,000. அப்போ இங்கே 1000தோட எவ்வளோ பேருக்குன்னா 10,000 வந்திருக்கும். ஒரு பார்ட் வந்து 10ன்னு இருந்துச்சுன்னா எவ்வளோ கிடச்சிருக்கும்? 10,000.
அப்போ இங்கே நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ பெருக்கணும்? 10 பெருக்குனா 13,310. கரெக்டுங்களா? அப்போ அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லை ஒரு வேளை உங்களுக்கே நல்லா தெளிவாக தெரியுது, ஒரு பார்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 10 ரூபா. அப்போ 1000 10 பேருக்குன்னா பிரின்சிபல் கிடைக்கும். அதே 1330 10 பேருக்குன்னா அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னென்னா எப்பயுமே சிஐ. அப்போ சிஐ எவ்வளோ? 331 ரூபா. எவ்வளோங்க? சிஐ எவ்வளோ? 331 ரூபா. அப்போ இது எனக்கு வேணும், இதான் சிஐ டைரெக்டாக. இதோட எவ்வளோ தான் பெருக்கணும்? இன்ட்டு 10 ரூபானா எவ்வளோ வந்திருக்கும்? 3310. இப்போ ஆன்சர் என்னதுங்க? 3310. இப்படியும் ஆன்சர் போடலாம். ஃபஸ்ட்டு டைப் நம்ம போட்டிருக்கிறோம், அதுலேயும் போடலாம். இதை இந்த டைப் போட்டுக்கிறோம், இதுலேயும் போடலாம். சரிங்களா? சரி இன்னொரு மெத்தேடு இருக்குது, இதிலே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்தது போயிட்டே இருக்குது, வேறு வேறு போய்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டாவது கொஷனுக்கு ரேஷியோ மெத்தேடு போட்டுட்டோம். ஸோ அதை வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும், பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடியும், சிஐ கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை? பெருக்கல் அதிகமாக வரும், பண்ணணும். ஒரு பிரச்சனை இல்லை, பெருக்கல் மட்டும் நல்லா தெளிவாக யாருக்கு பிடிக்குதோ அவங்க இது வந்து போட்டுக்கலாம். சரி இப்போ என்ன வேறு என்ன இருக்கலாம்? பாஸ்கல் அப்படின்ற ஒரு ட்ரையாங்கல் மெத்தட் யூஸ் பண்ணணும். பாஸ்கல் ட்ரையாங்கல் மெத்தட் அதை யூஸ் பண்ணணும். இதை தான் வந்து அதில் கோடு என்ன வேணாலும் பேர் வச்சுருக்கலாம். பாஸ்கல் ட்ரையாங்கல் தான். அவர் தான் வந்து அந்த ஏனுடையது 1 2 1 1 3 3 சாரி 1 3 சாரி கரெக்டாக போட்டுக்கிறோமா? ஓகே நான் இங்கே கரெக்டாக இருக்குது. 1 3 3 1 அடுத்தது 1 4 6 4 1 அப்படின்னு போயிட்டே இருக்கும், கோண வடிவத்தில் போயிட்டு. சரிங்களா? இதுதான் பாஸ்கல் ட்ரையாங்கல். இதில் நாம் என்ன எடுத்துக்கிறோம்? இதை அப்படியே வந்து நம்ம கூட்டு வட்டிக்கு யூஸ் பண்ணுறோம். கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது. இந்த இருக்கிறத விட்டோம். அப்போ 2 வருஷத்துக்கானது ரெண்டாவது இது. ஏன்னா 2 வருஷத்துக்கான 2 1 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கிறோம். 3 வருஷத்துக்கு இந்த கோடை யூஸ் பண்ணிக்கிறோம். 3 3 3 1. 4 வருஷத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறோம். 4 6 4 1. இது பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறப்ப புதுசாக இல்லைன்னா எல்லாம் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஆரம்பித்ததுலேருந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ இங்கே கொடுத்துக்கிறது எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்போ எதை யூஸ் பண்ணுவோம்? 2 வருஷத்துக்கு 2 1, 3 வருஷத்துக்கு 3 3 1. சரியா? அப்போ 3 3 1 பெருக்கல் எழுதிக்கிறீங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கூட்டு வட்டி. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டைரெக்டாக இங்கே 10% பார்க்குறீங்க. எதில் வேல்யூ கண்டுபிடிக்கணும்? அப்படியே மைண்டில் கண்டுபிடிச்சின்னா ஈஸி. கண்டுபிடிக்க தெரியலனா 10,000 பெருக்கல் இதெல்லாம் போட்டிங்கன்னா அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஆயிரும், டிவைடட் பை 100. அப்போ 10,000ல் 10%னா எவ்வளோ? 1000. சரிங்களா? இப்போ இங்கே நம்பர் என்ன எழுதிக்கிறீங்களா? இதுக்கு தான் இதுக்கு மேலே கண்டுபிடிச்சோம். இங்கே 1000. அப்போ 1000க்கு 10%. அப்போ 1000 × 10 டிவைடட் பை 100. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 100. உங்கள் மனசிலே போட தெரியும். ஒரு டெசிமல் தள்ளி வச்சா 10,000க்கு 10%, 1000. 1000க்கு ஒரு புள்ளி தள்ளி வச்சா 100 வரும், அதுதான் 10%. இந்த 100ல் 10%னா 10. அப்போ இதெல்லாம் பெருக்கலாம். 3000 300 அடுத்தது 10. இது எல்லாத்தையும் கூட்டினா 3310. சரிங்களா? அப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மேலே இந்த இது ஸ்டேஜ் பெருக்கிருக்கிறீங்க இல்லைங்களா, இது எல்லாமே என்னென்னா எஸ்ஐ குறிக்குது. சரிங்களா? அப்போ கீழே பெருக்கி கிடைக்கிறது எதில் கிடைச்சிருக்கும்? கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அழகாக சொல்லிடலாம், இந்த 10,000 கொண்டு போய் ஒரு இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுறேன் 10% வட்டி வீதத்துக்கு, இன்னொரு இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறேன் அப்படின்னா எதில் அதிகமாக கிடைக்கும்? சிஎல் எதாவது கிடைக்கும். அந்த வித்தியாச மதிப்பு என்னன்னு கேட்டோன்னா நம்மளால் 310 ரூபான்னு சொல்லிட முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இப்போ 3வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். 8000க்கு 10% ஆண்டு வட்டி விதில் ஓராண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் என்ன பண்ணலாம்? சரிங்களா? நான் எல்லாத்துலேயும் மாற்றி மாற்றி போடுறேன்னு நினைக்கிறேன்னா எது போட்டாலும் உங்களுக்கு 3மே மனசுக்குள்ளே வரும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மெத்தடே யூஸ் பண்ணுறேன். இப்போ பாஸ்கல் மெத்தடு அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. எத்தனை முறை? ஒரு ஆண்டுக்கு தான். அப்போ ஒரு வருஷம் அப்படின்னா எத்தனை 6 மாதம் இருக்கும்? ஆஃப் இயர் 2 தடவை இருக்கும். அப்போ 2 இயர் மெத்தடாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். 2 தடவை வருது 2 இயர் மெத்தட். இப்போ 2 இயர் மெத்தட்னா 2 1. ஸோ ஒரு இயருக்குன்னா முழுசாக 6 அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறதுனால 6 அப்படியே முழுசாக எடுத்துக்கூடாது. அப்போ பாதி தான் எடுத்துக்கணும். அப்போ 6/2 என்ன எவ்வளோ? 10 / 2 5% தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது மனசுக்குள்ளே தோணும். சரிங்களா? சரி, அப்போ 10% எடுக்கக்கூடாது, 5%. முதல்ல எதில் எடுக்கணும்? 8000த்தில் எடுக்கணும். எடுக்க தெரியலையா? 8000 பெருக்கல் 5 / 100 பெருக்குன்னா எவ்வளோ வரும்? 5 8 எல்லாம் ஒன்று தானே?
தப்பாக சொன்னேன். 8 40 400. இப்போ 400க்கு 5%. நான் எல்லாத்தையும் பெருக்கி தான் போடுறேன். ஏன் சில பேர் டக்குன்னு மைண்டில் போட முடியலன்னா பெருக்கி போடுறதுக்கு விருப்பப்படுவாங்க. சரிங்களா? இப்போ 400 பேருக்குன்னா எவ்வளோங்க? 800. 1 × 20 பேருக்குன்னா எவ்வளோங்க? 820. அப்போ 820 தான் கூட்டு வட்டி. கண்டுபிடிச்சாச்சா? கொஞ்சம் வேகமாக போகலாமா? நிறைய கான்செப்ட் இருக்குது. சரி, அடுத்த கொஷின்ஸ், 4வது கொஷின்ஸ் பாருங்களேன். 5000 4% 1.5 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அரை ஆண்டுக்கு ஒரு முறை, காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. அப்போ கண்டிப்பாக 4% எடுக்கக்கூடாது. பாதி 4/2 எவ்வளோ? 2% எடுக்கணும். சரிங்களா? சரி, பாஸ்கல் மெத்தடா இல்லை ஆட் பண்ணி போகிறதா இல்லை ரேஷியோ மெத்தடா? வாட் எவர் யுவர் விஷ். நான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறை 1.5 வருஷம் அப்படின்னா எத்தனை ஆஃப் இயர் இருக்கும்? 3 டைம் வருது. அப்போ 3 இயர் மெத்தேடை அப்படி இங்கே கொண்டாந்து போட்டுக்கலாம். அந்த கூட 3 3 1. அதை பர்சன்டேஜ் 2 தானே எடுக்கணும். சரி, 2 5000ல் 2 5000 பெருக்கல் 2 / 100 0. முதல்ல என்ன கிடச்சிச்சு? 100. அடுத்தது 100க்கு 2%. அது கண்டிப்பாக 2 தான். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரியா? சரி, 2க்கு 2%. 2 / 100 என்ன வந்திருக்கும்? 2 4 பெருக்கினா 4 4 / 100 எப்படி பெருக்கிங்க? 0.04. அப்போ 0.04 முடிஞ்ச அடுத்த செகண்ட் இதுதான் ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பெருக்கிட்டுலாம் இருக்க விட. இதுக்காக பெருக்கி காட்டுறேன். 300 6 0.04 என்ன வந்திருக்கு? 306.04. ஓகேவா? சரி, அடுத்தது 5வது கொஷின்ஸ் எடுத்துருங்க. 2.25 ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ முழுசாக வருஷம் 2 இருக்குது, அதுக்கப்புறம் 3/4 வருஷம் இருக்குது. இது எப்படி வேணாலும் உங்களுடைய விருப்பம் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பாஸ்கல் மெத்தட்லேயே போகணுன்னு ஆசைப்பட்டீங்களான்னு நான் போட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த 2 வருஷம் கால்குலேட் பண்ணுற மெத்தடில் போட்டால் எப்படி பண்ணலாம்? 1000 10000 மொதல் வருஷத்துக்கு 8%. அப்போ 8ன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 800 ரூபா. 1% 100 ரூபா, 800. அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 800. அதுக்கப்புறம் 10,800 மாறிடும். இதுக்கு 8%. அப்போ 8%னா 1%னா 108, 8%னா 864. சரிங்களா? சரி, இந்த 864 அடுத்த வருஷம் சேர்ந்துடும். எவ்வளோ வந்திருக்கும்? 64 8 8 16 11664. பட் இங்கே 8% போட முடியாது. ஏன்? ஒரு வருஷம்னா தான் 1 × 8ன்னு பெருக்கி ஒரு வருஷத்துக்கு அப்படி எடுத்துக்கிங்க. இங்கே 3/4 வருஷம் தானே, 3/4 தானே. அப்போ 3/4 என்ன வந்திருக்கும்? 6%. எவ்வளோ வரும்? 6%. அப்போ 6%னா 1%க்கு எவ்வளோ வரும்? 116 ரூபா 64 64 பைசே. அப்போ 6% × 6. அப்போ 6 24 6 36 ப்ளஸ் என்ன 38. சரிங்களா? இப்போ 0.84 முடியக்கூடியதான் ஆன்சர். அப்படியே போட்டு போயிடலாம். சரிங்களா? சரி, இருந்தாலும் பெருக்கிக்கலாம். என்ன வந்திருக்கும்? 6 36 தப்பாக போட்டணும். சரி, 36 + 38. அடுத்து திரும்ப 6 36 39. சரிங்களா? அடுத்தது 9 6. இப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 699 ரூபா 84 காசு. அப்போ இதை கூட்டினா 13, இதை கூட்டினா 16, இதை கூட்டினா 21. சாரி 21. சாரி எவ்வளோ வந்திருக்கும்? தப்பாக போடுறேன்னு நினைக்கிறேன். இருங்க. 13 மீதி 1 கரெக்டு தானே? 10 16 20 23. இங்கிட்டு பெருக்கிறது தப்பாக இருக்குதுப்பா. என்னன்னு செக் பண்ணுங்கள். 6 டைமு 24 மீதி 2 36 38 மீதி 3 39 9 6. சரிங்களா? கரெக்டாக தானே போட்டிருக்குறோம். எங்கே தப்பாக இருக்குது? கூட்டுறதில்ல நாம் அங்கே ஆன்சர் தப்பாக இருக்குதா இல்லை நாம் தப்பாக போட்டுக்கிறோமா? 0.843. இது 8ஆல் பெருக்கியிருந்தா 8 8 64 கரெக்டாக தான் போட்டுக்கிறோம் 8. சரி, அப்போ இதை கூட்டினா என்ன வந்திருக்கும்? 16 மீதி 1 14 15 21 21 63 தான் வருது. எதுக்கு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் கீழே போடுங்க. சரிங்களா? இது புக் சம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது எடுத்துக்காட்டு சம் புக்கில். அசல் 3000 என்ன கொடுத்துருக்காங்க? 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எத்தனை ஆண்டுகள்? நல்லா பாருங்கள். மோஸ்ட்லி இந்த 2 3 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன 10%ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 10% நீங்கள் எத்தனை ஆண்டுகளில் கணக்கிடலாம். இப்போ நான் சாதாரணமாக சொன்னால் 3000 என்ன இருக்குதுங்க? 3993 இருக்குது.
இதுக்கான ரேஷியோ நீங்கள் எடுத்திங்கனாவே ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ரேஷியோ எடுக்கிறேன், எடுத்து என்ன வந்திருக்கோம், 3ஆல் அடித்தா என்ன வந்திருக்கும் 1000. இதை எடுத்து என்ன வந்திருக்கோம் 1331. பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும் 10 கியூபு, இது என்னது 11 கியூபு. நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ அசல் எத்தனை முறை ரேஷியோவில் எழுதியிருக்கிறாங்க 3 டைம். அப்போ 3 வருஷத்துக்கு தானே எழுதியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன 3. நான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றும் லிங்க் பண்ணி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். சரிங்களா, ஒரே ஹைலைட்டட் இல்லை, நீங்கள் எதில் போட்டாலும் ஆன்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா, அப்போ கொடுத்துக்கிறத ரேஷியோவில் பார்க்கும் பொழுது ஸோ அந்த ரேஷியோ ஸ்கொயராக மாற்றுறதா, ஸ்கொயராக மாறுதா இல்லை கியூபாக மாறுதா, ஸ்கொயர் கியூபுக்கு 2க்கு வரலன்னா அடுத்து தான் நீங்கள் 2.5 இதில் வரும் அப்படின்னு திங்க் பண்ணுவோம். சரியா, சரி. அடுத்த கொஷின்ஸ் 7வது கொஷின்ஸ் பாருங்களேன். என்ன வரும், 6,250 இதுதான் பிரின்சிபல். இது என்னது அமௌண்ட் 6,760. எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. அப்போ 0 அடிச்சுட்டா ரேஷியோவில் பார்த்தா 625 676 அழகாக தெரிஞ்சுது. 25 ஸ்கொயர், இது என்னது 26 ஸ்கொயர். அப்போ எத்தனை வருஷத்துக்கு மேலே இருக்குது 2 வருஷத்துக்கு எழுதுகிறோம், 2 வருஷம். சரிங்களா, சரியா, சரி. அடுத்த கொஷின்ஸ் 8வது கொஷின்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க. இன்னும் வேறு நிறைய மெத்தட் இருக்குது, இதுதான் பண்ணணும்னு இல்லை, எல்லாமே தெரியும். நம்ம யூனிஃபார்மிட்டி என்ன பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிச்சோம், நான் சொன்னதை போட்டு பாருங்கள், டக்குன்னு ஆன்சர் வரும். சரி, 30,000 முதலாம் வட்டி வீதம் மாறுது, வேறு வழியே இல்லை, நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். 30,000 7%. இப்போ 1% 300ரூபாப்பா, 7% எவ்வளோ வந்திருக்கும் 7 × 300 2100. ஓகேவா, 2100 வட்டி. தெரியுதுங்களா, சரி. அடுத்தது அந்த 2100 இங்கே ஆட் ஆயிரும், 32,100 ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் 8%. 1% தான் எடுக்கிறேன், 2 டெசிமல் தள்ளி விட்டால் 321 × 8 மனசுக்குள்ளே போட்டுக்கணும். 4 8 8 8 2 16 24 25. அப்போ இது கூட்டினா எவ்வளோ வந்திருக்கும் 4 6 6 8. அப்போ இதனுடைய கூட்டுவட்டி எவ்வளோ 4 6 6 8, பி ஆப்ஷன். சரிங்களா, ஓகே. அடுத்தது 10வது கொஷின்ஸ். ஓகே, இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க, இந்த ஓகே, ஒரு வகை பாக்டீரியா வந்து 1வது மணி நேரத்தில் வளர்ச்சி அதிகமாகுது, 2வது மணி நேரத்தில் வளர்ச்சி குறையுதுன்னு வந்தாவே டிஸ்கவுண்ட்டுன்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட்டில் பார்த்துக்கிறீங்களா, தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, குறைச்சி கொடுக்குற மாதிரி பார்ப்பாங்க, நாம் போய் வாங்கலாம்னு நினைப்போம். சரிங்களா, அந்த கான்செப்ட் தான். அடுத்தது என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் வளர்ச்சி அடையுது. அப்போ இப்படி எப்படி எழுதிக்கலாம்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு அதனுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஆனால் முதல்ல எப்படி இருந்துச்சான் 10,000 இருந்துச்சான். ஸோ இது அப்படி ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். 10,000 எவ்வளோ பர்சன்டேஜ் வளர்ச்சி 5%. அப்போ 100 இருக்கிறது இப்போ எவ்வளோ ஆயிருக்கும் 105 மாறி இருக்கும். அப்போ 105%னா /100. சரிங்களா, வளர்ச்சி அதிகம்னா 100 + 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்ட்டு. சரி, இதுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும் சுருக்குன்னா, அந்த வேல்யூவில் எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுதா 8 குறைஞ்சதான் 100ல் கழிச்சிக்காங்க. எப்பயுமே 100ல் மைனஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், அதில் 1 +ன்னு இருக்கும், 100ல் கழிச்சிக்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. 100ல் 8 வச்சுனா எவ்வளோ 92 /100. திரும்பவும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 10. அப்போ 100ஓட 10 ஆட் ஆனால் 110 /100. சரிங்களா, சரி. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாமா, இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 0 3 0வுக்கு சாரி, இந்த 4 0வுக்கு இந்த 4 0 அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா, எக்ஸாக்ட்லி. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை பெருக்கணும், அது உங்களுடைய விருப்பம் தான், எப்படி பெருக்கிட்டாலும் சரி. ஓகேவா, சரி. நான் 100 + 5 அப்படின்னு வச்சு பெருக்கிறேன், இதெல்லாம் உங்களுடைய விருப்பம், மனசுக்குள்ளே எப்படி வேணாலும் பெருக்கலாம். நான் பெருக்குனா என்ன வந்திருக்கும் 9,200. இந்த 100 பெருக்கிருந்தா 5 பெருக்குனா என்ன வந்திருக்கும் இந்த 920, அதில் பாதி தான் 5. 10ஆல் பெருக்கிருந்தா 920, அதில் பாதி தான் 5. அப்போ 4 4 2 8 6 2 12, அப்போ 460ன்னு அர்த்தம். அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன இருக்கும் 9660. இதே பொறுமையாக போடுறோம். சரிங்களா, 9660. இதை எதால் பெருக்கணும் 11ஆல் பெருக்கணும். சரிங்களா, 11ஆல் பெருக்கணும். கண்டிப்பாக 0ன்னு முடியக்கூடிய ஆப்ஷன். சரி, பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் 9660. ஓகேவா, கிளியரா. சரி, இப்போ இந்த 0 விட்டுருங்க, நீங்கள் பேசிக்காக போடுற மாதிரியே போடுங்க. 9666 பெருக்குனா 6, அடுத்தது என்னதுங்க 2, அடுத்தது 16, அடுத்தது 10 10 6 2 6 10 6 2 6. ஒரு 0 இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வருது. எப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வருதா, அப்படி வரக்கூடாதுல்ல. இங்கே வந்து 10 6 2 6 தான் இருக்குது. சரிங்களா, 626 அப்படின்றத நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். சரியா, இல்லை ஒன்று நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கலாம், ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, 10 6 2 6 இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 0 இதில் இருக்குது. சரிங்களா, அவ்வளோ வருமா, வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, இதில் ஏதோ 0 கேன்சல் பண்ணுறதுல தப்பு பண்ணிக்கிறேன். அப்போ ஆன்சர் என்ன 10,626 ஆப்ஷனாக அமைஞ்சிருக்குது. சரி, நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் என்னது 11வது கொஷின் இதே தான். என்ன கொடுத்துக்கிறாங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10%, அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதனுடைய மக்கள் தொகை என்ன? 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதனுடைய மக்கள் தொகை என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இதையே 262 ஓகேங்களா, இதை மட்டும் விட்டுட்டு இப்படி எழுதுனா தான் 10. இப்போ இது இன்னும் ரொம்ப சிம்பிளாக எழுதுனா எப்படி எழுதலாம், இந்த 2 எடுத்து எழுதுனா 1331 × 20 இப்படி எழுதலாமா? சரிங்களா, 1333 20. இது எதனுடைய கியூப் வேல்யூ? 11 கியூப். சரிங்களா, இப்போ 11 கியூப் × 20. அப்போ 3 வருஷத்துக்கான விஷயம் இதுதான். 10% அப்படின்னு அவனே சொல்லிட்டான். அப்போ 10%னா 10 / 100, 0 அடித்தா என்ன வந்திருக்கும், 1/10. அப்போ மொதல் வருஷம் 10 அப்படின்னா ரெண்டாவது அதாவது அதனுடைய மொத்த தொகை என்ன இருக்கும், 10 + 1 என்ன இருக்கும், 11. கரெக்டுங்களா? சரி, அப்போ 11 கியூபோட என்ன பண்ணியிருக்கிற, 20 பெருக்கிற. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிரின்சிபலுக்கு 10 கியூபோட 20 பெருக்குனா முடிஞ்சுது. சரிங்களா, அப்போ 10 கியூப் என்னது, 1000. 1000 × 20 எவ்வளோ, 20,000. ஆன்சர் இருக்குதா? கான்செப்ட் தெரியுதா? கான்செப்டோட லிங்க் பண்ணி சொல்லணும்னா இதான் கான்செப்ட். ஓகேவா? சரி, இல்லை சார் நான் பேசிக்காக போடுறதா இருந்தால் எப்படிங்க சார் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு பாப்புலேஷன் அமௌண்ட் இருந்திருக்கும் பிரின்சிபல், அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 10னா 110 / 100. இப்போ 110 / 100 × 110 / 100. ஸோ இல்லை R = 10 / 100, இதுதான் 6. அப்போ சிம்பிளிகேஷன் பண்ணால் 1/10. ஸோ அப்போ இதிலேருந்து இதையே நான் மாற்றி எழுதுவேன். அப்போ மொதல் வருஷம் என்னது, 10 ரேஷியோ. அதை சிம்பிளிஃபை பண்ண பாருங்கள் என்ன வரும், 10/11. அப்போ 10:11, 10:11. இதான் பண்ண நான் முன்னாடி 10:11, 10:11. அப்போ இதெல்லாம் பெருக்குன்னா 1331, இதெல்லாம் பெருக்குன்னா 1000. ஸோ அப்போ பிரின்சிபல் வந்து 1000 மடங்கு, அமௌண்ட் வந்து 1331 மடங்கு. அப்போ அதுங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 2260. ஒரு டைம் அடித்தா இது என்னதுங்க, 20 டைமு. அப்போ இது எதால் பெருக்கியிருக்கிறாங்க, 20ஆல் பெருக்கியிருந்தால் அமௌண்ட் டைரெக்டாக கிடையாது. அப்போ இது 20ஆல் பெருக்கியிருந்தால் டைரெக்டாக பிரின்சிபல் கிடைக்கும். இதான் நான் என்ன பண்ணியிருந்தேன் முன்னாடி அப்படி சொன்னேன். சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ். இந்த தேய்மானம் அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி, பார்த்தா வேணால் இப்போ பெரிய கொஷின் மாதிரி தெரியலாம். முதல்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு இயந்திரத்தின் விலை 18,000 கொடுத்துருக்குறான், எழுதிட்டேன் பாருங்கள். இப்போ குறையுது. சரிங்களா, அப்போ எவ்வளோனா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன்டேஜை என்னமா மாற்றிருக்குன்னா ஒரு நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கு. மாற்றினா என்ன வரும், 16 × 3 48 + 2 மேலே என்ன வரும், 50. பர்சன்டேஜ் கீழே போட்டால் 300. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன இருக்கும், 1/6. அப்போ பிரின்சிபல் 6 இருக்குது, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, 1. இப்போ தேய்மானம் அடைகிறதுன்னு தான் கிடைக்கும். அப்போ 6ல் 1 குறைஞ்சா இப்போ என்ன இருக்கும், 5 தான் இருக்கும். தேய்மானம்னா இதை கழிச்சு எழுதணும். 6ல் 1 கழிச்சு எழுதணும், மைனஸ் பண்ணி எழுதணும். 6 - 1 மேலே 5. இதே போல் எத்தனை வருஷத்துக்கு நடக்குது, 2 வருஷத்துக்கு. அப்போ 2 தடவை எழுதணும். எத்தனை தடவை எழுதணும், 2 தடவை எழுதணும். இப்போ என்ன மதிப்பு கடைசியாக கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். நான் அடிக்கிறேன் 1 6 6 3 6 18. அப்போ 3000 வந்துச்சு. திரும்ப அடிக்கிறேன் 1 6 6 5 6 30. கரெக்டுங்களா? சரி, 3 தடவை 5 வருது. அப்போ 5 கியூப் என்னது, 125. கடைசியாக எத்தனை 0 இருக்குது, 2 0 இருக்குது. எந்த ஆப்ஷன் எங்கிட்ட ஆச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் 13வது கொஷின்ஸ். இது என்ன கொடுத்துக்கிறாங்க, கூட்டு வட்டி வீதத்தில் வட்டி வீதம் கேட்குறாங்க. வட்டி வீதம்னா ஒரு பிரின்சிபல் 1 வருஷத்துக்கான வட்டி, பிரின்சிபல் 1 வருஷத்துக்கான வட்டி × 100 அப்படின்னு போட்டால் ஆறுனுடைய வேல்யூ தெரியும். 1 வருஷத்துக்கானது தெரிஞ்சால் போட்டுக்கலாம். இப்படி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இங்கே எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 2 வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரேஷியோ மைண்டில் ஓடணும். 2 வருஷத்துக்குன்னா 2 தடவை ஏதோ சிம்பிளிஃபை பண்ண நம்பர் ஸ்கொயர் பண்ணால் கிடச்சிருக்கு. அதான மீனிங் 2 வருஷத்தில். இப்போ 10 10 அப்போ என்ன 100 100ஓட ஏதோ ஒரு நம்பர் பெருக்கியிருந்தால் பிரின்சிபல் கிடச்சிருக்கும். அதான மீனிங்கு. சரி, இங்கே பிரின்சிபலே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்படியே பாருங்கள், 5625, 6084. டைரெக்டாக அப்படியே 2 பக்கம் ரூட் எடுத்துக்கிங்கன்னா இதுதான் சிங்கிள் பிரின்சிபல், அதுதான் அதனுடைய அமௌண்ட். டைரெக்டாக அப்படியே போட்டு போயிடலாம். சரிங்களா? 2 வருஷம் தான்.
இல்லை அது இப்போ எப்படி வேணாலும் தரும். 5025 5625 25ன்னு முடிஞ்சு 5ன்னு முடிஞ்சு 5 தாங்க. சரிங்களா? இங்கே 56ன்னு இருக்குது. என்ன இருக்குது? 56. எப்படி சொல்லுவாங்க? 7 8 56. எப்பயுமே முதல் வரக்கூடிய சின்ன நம்பர் தான். அப்போ இது எதனுடைய ஸ்கொயர் வேல்யூனா 75. சரிங்களா? 75. உங்களுக்கே பாருங்கள், 75க்கு அப்புறம் இது 80க்கு மேலே 80 ஸ்கொயர்னாவே என்ன வந்திருக்கும்? 80 ஸ்கொயர்னாவே 6400. இங்கே எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? எவ்வளோப்பா கொடுத்துக்கிறாங்க? 6084. 6084. கரெக்டுங்களா? அப்போ 6084ன்றது எதில் வந்திருக்கும்? 80 ஸ்கொயர்னால் கிடையாது. 80 ஸ்கொயரில் அதிகம். அப்போ இங்கே 75னா 75க்கு மேலே, ஆனால் கடைசியாக 4ன்னு முடியக்கூடிய நம்பர். இதெல்லாம் அழகான லாஜிக் இருக்குது. 75ன்னு 75 ஸ்கொயர் என்னப்பா வந்திருக்கும்? இது 75 ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டாக இல்லையா? ஸ்கொயர் ரூட் எடுக்கலனாலும் சரி, இது 75ன்னு எழுதலாம். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 75. இப்போ இது எதனுடைய ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கணும் பாருங்கள். லாஸ்ட்டில் 4ன்னு முடிஞ்சா 1, 2 ஸ்கொயர் முடிஞ்சால் 4ன்னு முடியும். அப்போ 2ன்ற நம்பரில் முடியணும். இல்லை வேறு இதில் 8ன்ற நம்பரில் முடியணும். ஏன்னா 8 ஸ்கொயர் தான் என்னது? 64. அப்போ இங்கே 75 இருக்குது. இங்கே என்ன இருக்கணும்? அடுத்தது 78 இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். அப்போ 78 ஸ்கொயர். அப்போ 78 தான் இங்கே வரும். சரிங்களா? சரி. அப்போ நீங்கள் 75 ரூபா பிரின்சிபல் போட்டுக்கிறீங்க. ஒரு வருஷத்துக்கு டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி அமௌண்ட்டு கண்டுபிடிக்கல, ரேஷியோனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ? 78 ரூபா. அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குது? 3 வருஷம். சரி, 3 ரூபா கிடச்சிருக்கு. 3 rupees கிடச்சிருக்கு. அப்போ 3 rupeesன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? இது 6. ரொம்ப சிம்பிள். அப்போ 1 டைம்ஸு இது என்னதுங்க? இது 4 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, இது 3 3 கேன்சல். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜுங்க? 4%. எவ்வளோ பர்சன்டேஜ்? 4%. நான் எவ்வளோ டைம் யோசிக்கணுமா? ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. 5625க்கும் 6084க்கான ஓகேங்களா ஸ்கொயர் வேல்யூ, எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ? 2 வருஷம்னா எதனுடைய ஸ்கொயர் வேல்யூன்னு திங்க் பண்ணணும். இது எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ? 75 ஸ்கொயர் வேல்யூ. இது கண்டிப்பாக 4ன்னு முடியாதனால 75க்கு அப்புறம் வரக்கூடியது 80க்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்னது? 78. அப்போ ஒரு வருஷத்துக்கான ரேஷியோ வேல்யூ 75. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 78. அப்போ இன்ட்ரெஸ்ட் சிஐ எவ்வளோனா 3 ரூபா. 3 / 75 × 100. ஆன்சர் 4%. ஓகே, கிளியர்? சரி, அடுத்தது இதே இது பாருங்கள். 4 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. 4 ஆண்டுகள்னால் என்னதுங்க? ஒரு நம்பரை அடுக்கு 4ன்னு எழுதணும். 2 அடுக்கு 4 அப்படின்னு எழுதக்கூடிய ஒரு நம்பராக மாற்றணும். இங்கே எழுத முடியுமா பாருங்கள் கொடுத்துக்கிறத? அதே தான் ஐடியா. அப்போ 10 அடுக்கு 4 எழுதுனா 10 பெருக்கிட்டே போனால் 4 டைம். அப்போ கண்டிப்பாக இங்கே கொடுத்துக்கிறது எது? 10 விட கொஞ்சம் பெரிய நம்பர் 11 12 அப்படின்னு முடியும். ஆனால் கடைசியாக என்னென்னு முடியணும்? 1ன்னு முடியணுமா? 1ன்னு முடியும்னா எதுக்கு மட்டும்தான் சான்ஸ் முடியும்? 1க்கு மட்டும்தான். அப்போ கண்டிப்பாக அது 11 அடுக்கு 4 எடுத்த உடனே நம்மளால் சொல்ல முடியும். அப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 10 ரூபா ரேஷியோவில். அதே அமௌண்ட் எவ்வளோ? 11. அப்போ நமக்கு எவ்வளோ? சிஐ 1. அப்போ 1 / 10 × 100. ஓகேங்களா? இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் annum. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. கரெக்டுங்களா? ஆன்சர் 10. ஓகே, சரி. அடுத்தது க்ளீன். இப்போ பண்ணலாமா? 15வது கொஷின்ஸ். இப்போ இந்த மடங்கு மாதிரி மாறதை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி எதாவது கொடுத்துருக்காங்களா? 10 கரெக்ட். கூட்டு வட்டியில் ஒரு தொகை. அப்போ தொகைனா என்னென்னா பிரின்சிபல். எத்தனை? 2 ஆண்டுகளில் 2 இயர்ஸில் என்னவா மாறுது? 9 மடங்காக மாறுகிறது. 9 மடங்காக மாறுகிறது. சரிங்களா? அதன் வட்டி வீதம் என்ன? அதன் வட்டி வீதம் என்ன? சரிங்களா? அப்போ நீங்கள் நல்லா திங்க் பண்ணுங்கள். ஒரு வருஷத்தில் ஒரு கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 9 மடங்காகிறது. அதனுடைய வட்டி வீதம். வட்டி வீதம் தான் கேட்டுக்கிறாங்க. 6 தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? 6ன்னா என்னது? சிஐ / பிரின்சிபல் × 100. இங்கே பிரின்சிபல்னால் என்ன இருக்குது? இது மொத்த தொகை. அப்போ 9 பிரின்சிபல்லேருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணாதுங்க. 8 பிரின்சிபல் தான் அதனுடைய நம்மளுடைய டோட்டல் என்னதுன்னா வட்டி. சரிங்களா? டோட்டல் வட்டி எவ்வளோனா 800 அப்படின்னு வச்சுக்கலாம். இது 100னா இது 900. அப்போ எவ்வளோங்க? 800 கிடச்சிருக்குது. சரிங்களா? கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகிறது. அப்போ 2 ஆண்டுகளில் எவ்வளோ கிடச்சிக்குதுன்னா 8 மடங்கு 800 ரூபா கிடச்சிக்குது. சரிங்களா? 800 ரூபா கிடச்சி. அப்போ 2 ஆண்டுகளில் 800 ரூபா கிடச்சிக்குது. ஓகேங்களா? கிளியரா?
சரி, இப்போ ஒரு ஆண்டுகளில் எவ்வளோ கிடச்சிருக்கணும், இதான் லாஜிக். ஒரு ஆண்டுகளில் எவ்வளோ கிடச்சிருக்கணும், இதுதான் லாஜிக்கு. இப்போ நமக்கு ஈஸியாக இது எப்படி போடலான்னா, எனக்கு இந்த கான்செப்டில் 2-3 வகையில் இருக்குது. எதை போடலான்றதை திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ 2 வருஷம் அப்படின்னா என்ன வந்திருக்கும், 2-1 ஓகேங்களா, 2-1 உங்களுக்கே தெரியும். இது எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னா 800 கிடச்சிருக்கு. இது எவ்வளோ கிடச்சிருக்குது, 800 கிடச்சிக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ், 2 ஆண்டுகளில் 9 மடங்காகிறது. இப்போ 100% அப்படின்றது இருந்துச்சுன்னா எவ்வளோக்கு, 100% அப்படின்றது இருந்துச்சுன்னா இங்கே எவ்வளோ வரும், 100. அப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கும், 200 தான் வந்துடும். சரி, ஒருவேளை இங்கே 300% அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு 300% எடுத்தோன்னே 300% தானே யூஸ் பண்ணிங்க, 300% அப்படியே எடுத்துக்கிங்க. 300% வந்திருக்கும் 600. ஓகேங்களா, நமக்கு 2 மடங்கு தான் வேணும். இப்போ 300% எதில் பார்க்கணும், சரிங்களா. இப்போ 300% அப்படின்றது 100லேருந்து பார்க்கலாமா, சாரி 100லேருந்து பார்த்தா 300, 300%ல் நம்ம என்ன பார்க்கணும், திரும்பவும் எவ்வளோ பார்க்கணும்னா 300% பார்க்கணும். 9 மடங்கு ஆகிறது. சரிங்களா, சரி ஓகே. இது நான் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு இப்போ அடுத்த சம்மு வந்துட்டு மூவ் பண்ணிட்டு சொல்கிறேன், இருங்க. அது 100% வச்சு போகிறப்ப டைம் எடுத்துக்கிறேன். ஒரு தொகையை கூட்டு வட்டியில் முதலீடு செய்தால் 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. 5 ஆண்டுகளில் எத்தனை மடங்காகுது, 2 மடங்காகுது. எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும், சரி ஓகே. இது 2 மடங்கு, இது 8 மடங்கு. இந்த கான்செப்டை தான் நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், சரியா. சரி, 5 ஆண்டுகளில் எத்தனை மடங்காகுது, 2 மடங்காகும். அப்போ 2னுடைய மடங்கு, அதாவது பிரின்சிபலில் பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்தில் என்ன ஆகுன்னா டபுளாக மாறும். இப்போ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. முதல் வருஷம் 0, 2 வருஷம் தான், 1ஆவது வருஷம், அதுக்கு 2ஆவது வருஷம். அப்போ பிரின்சிபல் போட்டுக்கிறேன். இங்கே எத்தனை மடங்காகுது, 2 மடங்காகுது. திரும்பவும் 2 வருஷம் ஆகுது, சரிங்களா, 2 இயர்ஸ் ஆகுது. எத்தனை வருஷம் ஆகுது, 2 இயர்ஸ் ஆகுது. அப்போ என்ன, இதனுடைய 2 மடங்கு, அப்போ 4. திரும்பவும் 2 வருஷம் ஆகுது, சரிங்களா, இதனுடைய 2 மடங்கு அப்படின்னா என்னதுங்க, 8. அப்போ 2 + 2 + 2 எத்தனை, 6 வருஷத்தில் எத்தனை ஆகுதுன்னா 2 மடங்கு ஆகிறது. சரியா, 6 வருஷத்தில் எத்தனைங்க, 8 மடங்கு ஆகிறது. இப்போ இந்த இடத்துல அவன் 2 வருஷம்னு கொடுக்காம என்னென்னு கொடுத்துக்கிறான், 5 வருஷம். இங்கே என்னென்னு கொடுத்துக்கிறான், 5 வருஷம். இங்கே என்னென்னு கொடுத்துக்கிறான், 5 வருஷம். அப்போ 5, 5, 5. அப்போ மொத்தமாக எத்தனை வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. அப்போ கான்செப்ட் புரியுதுங்களா. அப்போ ஒரு பிரின்சிபல் போட்டிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துக்குள்ள என்ன ஆகுது, 2 மடங்கு ஆகுது. இங்கே என்ன கிடச்சிக்குதோ அது 5 வருஷத்துக்குள்ள திரும்ப 2 மடங்கு ஆகும். ஓகேங்களா. அப்போ இதை எப்படி ஈஸியாக போட்டுக்கலாம், அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது. அப்போ எத்தனை வருஷத்தில் 8 மடங்குன்னு கொஸ்டின் கேட்டேன்னா, இங்கே இதுதான் பேஸு. ஸோ இதனுடைய அடிப்படையில் எழுதுகிறோம். இதுதான் மடங்குனுடைய மடங்குனா பெருக்கல் எழுத போகிறோம். இதனுடைய அடிப்படையில் என்னங்க சார் அப்படின்னா, 8 2ஆல் 2னுடைய மடங்கா எத்தனை முறை வருதுன்னு பார்க்குறீங்க, 2 4 திரும்ப 2 4. அப்போ 2ன் அடுக்கு எத்தனை முறை வருது, 3 முறை. அப்போ இங்கே கொடுத்துக்கிறாங்க இல்லையா, இயர் எத்தனை வருஷம், 5 வருஷம். அப்போ 5 × 3 டைம் நடக்குதுன்னு அர்த்தம். 5 × 3 15 வருஷம். டைரெக்டாக நீங்கள் அப்படியே ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா. சரி, இதே கான்செப்டை கீழே கொடுத்துக்கிறாங்க, 45 வருஷம். சரி ஓகே. ஆனால் எத்தனை மடங்குன்னு எடுத்தோடனே கொடுத்துட்டாங்க, 27 மடங்கு. சரிங்களா. இந்த 27 மடங்கு எப்படி எழுதலாம் நீங்களே பாருங்கள். 3ன் அடுக்கு 3ன்னு எழுதலாமா. அப்போ இதை எப்படி எழுதலாம், பெருக்கல்ல தான் எழுதணும். சரிங்களா. 15 × 3ன்னு எழுதலாமா, கரெக்டுங்களா. அப்போ 3 மடங்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. இதான் விஷயம். சரி, 3ன் அடுக்கு மடங்கு தானே பெருக்கியிருக்கிறோம் 15. அப்போ 15 வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆகுது, 3 மடங்கு ஆகுது. லாஜிக் புரியுதா. முன்னாடி சொன்னல எப்படி எழுதுனீங்க, 2ன் அடுக்கு 3 8ன்னு எழுதுங்க. அதை இந்த 3 எதோட பெருக்குறீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு முறை 2 மடங்கு ஆகுது. அப்போ 5 × 3 15 வருஷத்தில் 8 மடங்கு ஆகும் அப்படின்னு எழுதணும். இப்போ 3ன் அடுக்கு 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ 15 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன ஆகும், 3 மடங்கு ஆகும். சரிங்களா. அப்போ 27 மடங்கு எத்தனை வருஷத்தில் ஆகும், 45. இதுதான் லாஜிக். அப்போ 15 வருஷத்துக்கு ஒரு முறை 3 மடங்கு ஆகுது. அப்போ 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாமா, கரெக்டுங்களா. அப்போ 9 3 ஸ்கொயர்னா அப்போ இந்த மடங்கு தான் நம்ம பெருக்க போகிறோம், 15 × 2. அப்போ எத்தனை வருஷத்துலங்க, 30 வருஷத்தில் என்ன ஆகும், 9 மடங்கு ஆகும். லாஜிக் புரியுதா. இன்னும் வேறு மாதிரின்னு சொல்லலாம். ஓகே சரி, அடுத்தது 18வது கொஸ்டின்ஸ்.
15,000 கூட்டு வட்டியில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2 மடங்காகிறது. 15,000 இதான் அசல். சரிங்களா? எத்தனை வருடங்களுக்கு பிறகு? 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2 மடங்காகிறது. சரிங்களா? அப்போ 4 வருஷம்னா உங்களுக்கு என்ன இருங்க, டபுளாக மாறி இருக்கும். அப்படியே ஈஸியாக போட்டுக்கலாமா? நீங்கள் மைண்ட்லேயே போடலாம். இன்னொரு 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா இது டபுள் ஆயிரும். என்ன வந்துருக்குங்க? 30,000. அப்போ 4 மடங்காயிரும். அப்போ 8 வருஷத்தில். சரிங்களா? அடுத்தது இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகுது. அப்போ என்னங்க, இது டபுள் ஆயிரும். அப்போ இது டபுள் ஆயிரும், 60,000. அடுத்தது இன்னும் ஒரு 4 வருஷம் 16 மடங்காயிரும். என்ன இருங்க, இது டபுள் ஆயிரும். கரெக்டுங்களா? 30 டபுள் ஆயிரும், 1,20,000. அப்படியே போகலாமா? 1,20,000. இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டுக்கிறது என்னது? 12 மடங்கு. 12 ஆண்டுகள் பாருங்கள். 4 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், அதுக்கு அடுத்தது 12 ஆண்டுகள், 16 ஆண்டுகள். சரிங்களா? அவன் எத்தனைப்பா கேட்டுக்கிறான்? கூட்டு வட்டியில் சாரி 2 மடங்கு. நான் இங்கேருந்தே வந்துட்டேன், அப்படியே தப்பாக போட்டேன். சரியாக தெரியுது இல்லையா என்ன பண்ணியிருக்குன்னு? 0. ஓகேங்களா? அதாவது பிரின்சிபல் இங்கே தான் இருக்குது, 15,000. இது 2 மடங்காக ஆகிடும். எந்த இதில்? 30,000. 2 மடங்கு ஆகுது. எத்தனை வருஷத்தில்? 4 வருஷத்தில். இது 0 இயர். இதிலேருந்து 4 வருஷம். அடுத்தது எதில்? இது 60,000 மாறிடும். இது கரெக்டு தானே? 15,000 இருக்குது. 2 மடங்கு ஆனால் என்ன இருந்திருக்கும்? 15,000 30,000 ஆயிரும். 30,000 60,000 ஆயிரும். அடுத்தது 1,20,000 மாறும். அடுத்தது இது டபுள் ஆனால் 2,40,000 மாறிட்டு போகும். ஓகேவா? பேசிக்காக தான் நான் நடத்திட்டு இருக்கிறேன். அப்போ இங்கே என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க? 12 வருஷத்துக்கு 4 வருஷத்தில் 30,000, 8 வருஷத்தில் 60,000, 12 வருஷத்தில் 1,20,000. எங்கிட்ட இருக்குது இங்கே. சரியா? சரி. அடுத்தது 19வது கொஷின்ஸ். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இதுக்கு தான் அங்கேயே முன்னாடியே கொஷின்ஸ் எழுதியிருந்தோம். என்ன எழுதியிருந்தோம்? 2 வருஷம் கொடுத்துருந்தா இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5% பண்ண. ஒரு வருஷத்தில் ஒரு சேஞ்சும் இருக்காது. ஒரு சேஞ்சு இருக்காது, நோ சேஞ்ச். ஓகேங்களா? 5%னா என்ன வந்திருக்கும்? 40 ரூபா கிடச்சிருக்கும். ஓகேங்களா? நோ சேஞ்ச். அதை கொடுக்கலாம், இல்லை 40 ரூபான்னு டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, சரி. அடுத்த கொஷின்ஸ் 20வது கொஷின்ஸ். ஓகேங்களா? 20வது கொஷின்ஸ் என்ன வரும்? 15,000க்கு 6% வட்டி விதையில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 2 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்னா டிஃப்ரென்ஸ் 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? PR/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 15,000 இன்ட்டு R என்ன கொடுத்துருக்காங்க? 100. அப்போ R² கூட எழுதிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். R²னா 6 × 6, கீழே 100 × 100 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஏன்னா அந்த 3 0 அந்த 3 0 அடிச்சிடலாம். இது 5ஆல் அடித்தா 3 டைமு, இது 2 டைமு, இது 2ஆல் அடித்தோம்னா 3. அப்போ 3 9 6 9 54. எவ்வளோ ரூபா? 54 ரூபா. ஓகேங்களா? சரி, சாரி, க்ளீன். அடுத்த கொஷின்ஸ் 21. என்ன கேட்டுக்கிறாங்க? 8,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வீதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன கொடுத்துருப்பாங்க? என்னது வித்தியாசம்? 20 ரூபா கொடுத்துருக்குறாங்க. பிரின்சிபல் 8,000 கொடுத்துட்டாங்க. வட்டி வீதம் R²ன்னு வச்சுக்கலாம். கீழே 100 × 100 சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சது. இதெல்லாம் வேறு எதுலேயும் போடலாம். இப்போ நமக்கு டைம் தேவையில்லை, என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 20 இந்த 10 இந்த பக்கம் வந்தால் 200 200/8 R². இப்போ 8ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறீங்க, எத்தனை முறை அடிக்கலாம்? உங்களுக்கே தெரியும். 2 8 16, 5 8 40. அப்போ ஆறுனுடைய வேல்யூ என்னது? 25. R² 25னா 6 5%. ஓகேங்களா? சரி. அடுத்தது 22 பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க? 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. அசல் கேட்குறாங்க. எவ்வளோ அசல் தான் என்ன வேணும்? உங்களுக்கே கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு? 2 2 × 2 / 100 × 100. உங்களுக்கே தெரியும். P = ஆட்டோமேட்டிக்காக எழுதிக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ணால் 50, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 50, 2500. ஓகேங்களா? சார், இந்த கொஷின்ஸ்லாம் தாராளமாக தெரியும். என்ன எழுதியிருக்கிறேன்? 2 வட்டிக்கான இது எழுதிட்டேன். PR² / 100 × 100 மறந்துடக்கூடாது. சார், 23 என்னது?
8000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு வரும்ல. தனி வட்டிக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன பண்ணலாம்? ஓகேங்களா, வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது 3 இயர்ஸ்க்கு. அப்போ P R ஸ்கொயர் டிவைடட் பை 100 × 100 3 × R + 100. ஓகேங்களா, இன்னொன்று யூஸ் பண்ணலாம். அதை நம்ம எழுதாம விட்டுட்டா சரி பரவாயில்ல, எழுதுறதுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 8000 R ஸ்கொயர் 25 டிவைடட் பை 100 × 100 3 5% சொல்லிக்கிறாங்களா? அப்படியே 5 சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். 5 டிவைடட் பை பரவாயில்ல, ஒரு டைம் எழுதிடுறேன். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வந்திருக்கும்? இந்த 30 அடிச்சிடலாம். இதை அடித்தோம்னா 5 25 2 5 10. இந்த 2 அடித்தோம்னா 4 4 5 20. வெளியே 20 இருக்குது. இது சிம்பிளிஃபை பண்ணனா 1 5 5 20. இந்த 20 மேலே பிறகுனா 61 டிவைடட் பை 20. ஓகேங்களா, சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ ரூபா? 61 ரூபா. சரிங்களா சார், நான் என்ன பார்த்தோன்னே எழுதிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னீங்களா? சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துக்கிறாங்க? அசலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அசலை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? சார் எனக்கு தெரியல சார் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? இதையும் நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண நான் எழுதிக்க போடலாம், பட் நிறுத்துகிறேன். ஏன்னா இது யாராவது இப்போ நடுவில் பார்க்குறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது உங்களுடைய விருப்பம். 22வது கொஷின்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த இது 22 முடிச்சு 23வது கொஷின்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. 24க்கு அசலை கண்டுபிடிச்சி பாருங்கள். இல்லை அசல் நானே போட்டுறேன். என்ன வந்திருக்குது? 1134 டிஃப்ரென்ஸ். இப்போ அசல் தான் வேணும். ஆர் ஸ்கொயர் 225 டிவைடட் பை 100 × 100 3 ப்ளஸ் ஓகேங்களா 3 ப்ளஸ் ஆர் என்னது 15னா 5ஆல் அடித்தா 3 5 20. ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். P 225 டிவைடட் பை 4 0 சேர்த்து வச்சுக்காங்க. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன வந்திருக்கும்? 60 63 டிவைடட் பை 20. ஓகேங்களா, சரி. அப்போ 1134 இருக்குது இல்லையா? இது 63ஆல் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். சரிங்களா, எத்தனை 63? ஓர் 63 63. ரிமைனிங் என்ன வந்திருக்கும்? 37 இதோட கூட்டினா 504. அப்போ எத்தனை முறை போடலாம்? 8 முறை போடலாம். எத்தனை முறை போடலாம்? 8 முறை போடலாம். அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 5ஆல் அடிக்கலாமா 25ஆல் அடிக்கலாமா? உங்களுடைய விருப்பம் தான். 5ஆல் அடித்தோம்னா என்ன வந்திருக்கும்? 2 டைமு 5 4 டைமு 5 25. இது எத்தனை முறை? 4 டைம். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே இருக்குது. இது என்ன அடிக்கலாம்? 9ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம் 2 டைமு. இது என்ன வந்துருங்க? 5. ஸோ இது 5 இங்கே கேன்சல் பண்ணால் எத்தனை முறை வரும்? 2 டைம். அப்போ 2 × 4 8 8 2 16. ஓகேங்களா, 16000. ஆன்சர் என்ன? 16000. சார் எப்படிங்க சார் நீங்களா பெருக்கி ஆன்சரா? எப்பயுமே கொடுத்தா நான் எழுதுகிற மாதிரிலாம் எழுதக்கூடாது. இந்த பக்கம் கொண்டாந்துருந்தோம் 1134 × 10,000. நமக்கு வந்து 1 மார்க் வாங்குகிறோம். இங்கே போர்டு ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டுலாம் நாம் இருந்தோம்னா ஆகாது. 225 மேலே இருக்கிறதுல இந்த பக்கம் தான் கீழே வந்துடும். கீழே இருக்க மேலே இருக்கிறத எங்கே வந்துடும்? கீழே 63. மேலே எங்கே போயிடும்? 20. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, சரி. அடுத்த கொஷின்ஸ் 25வது கொஷின்ஸ். 25வது கொஷின்ஸ். 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி 300 எனில் கூட்டு வட்டியை காண்க. இது ஈஸி தான்ப்பா, உங்களுக்கே தெரியும். 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தனி வட்டி எவ்வளோ கிடைக்குது? 300 ரூபா கிடைக்குது. அப்போ 30% தான் அர்த்தம். 30% 300 ரூபா. அப்போ உங்களுக்கு இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கும் உங்களுக்கே தெரியும். சரிங்களா, 3 வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கணும் அப்படின்றத இதில் போட்டாலும் மைண்டில் போட்டுக்கலாம். இல்லை தனி வட்டியை விட கூட்டு வட்டியில் எவ்வளோ சேர்ந்து கிடைக்கும்? கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுங்க. 30% ஃபஸ்ட்டு 10 வருஷம் இருக்கும். ரெண்டாவது 10% எதில் கிடச்சிருக்கும்னா இந்த 10% இதற்கு 2வது வருஷத்துக்கு 10%, இதில் 1% கண்டுபிடிச்சி. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிக்குன்னா 10, இது 11. 3வது வருஷத்துக்கு இதுக்கு 10%, இதுக்கு 10. சரிங்களா, இதுக்கு 1. கரெக்டுங்களா? என்ன சொல்லிக்கிறாங்க? 10, இதுக்கு 10, இதுக்கு 1. திரும்பவும் இதுக்கு பார்த்தா 1.1 அப்படின்னு வந்திருக்குமா? 33 ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. 1 33.1 மொத்தமாக என்ன கிடச்சிருக்கோம்? 33.1. நான் எழுதிக்கிறது இங்கே தப்பாக எழுதிட்டு 33.1ன்னு சொல்கிறேன். என்ன லாஜிக்னா நல்லா பார்த்துக்கோங்க.
ஒரு அசலுக்கு 10% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டி வந்து 3 வருஷத்துக்கு 30%னா 300 ரூபா கிடச்சிருக்கும். அப்போ இதை விட கூட கிடச்சிருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் கூட கிடச்சிருக்கும்? அதுதான் நமக்கு இங்கே தேவையாக ஒன்று. அப்போ 3 வருஷத்துக்கு அப்படின் பொழுது 3 இன்ட்டு என்ன பண்ணுவீங்க 10%. லாஜிக் கோடு இவ்வளோ தானே, கீழே 3 இன்ட்டு 1ன்னு எழுதுவோம். சரிங்களா? அப்போ இது 30% தனி வட்டி கிடச்சிருச்சு. இப்போ இந்த 10%க்கு 10னா என்னென்னா 1%. அடுத்தது இந்த 1%க்கு 10%னா 0.1%. அப்போ என்னென்னா இது 3%, இது 0.1%. மொத்தம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்கும்னா 3.1% கிடச்சிருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கும்? 3.1% கிடச்சிருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு? இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி போய் வச்சா 30ல் 3%. அப்போ இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா 30 ரூபா. அப்போ 3%ன்றது எவ்வளோ ரூபா? 30 ரூபா. 3% எவ்வளோ? 30 ரூபா. அப்போ 330க்கு மேலே. அப்போ ஆன்சர் என்னது? 331. சரிங்களா? நான் முன்னாடி எழுதுந்து உங்களுக்கு நான் வேறு ஒன்று எழுத ஆரம்பித்தேன், அதில் கொண்டு போய் திரும்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுவேனாலும் இதில் வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, அதை பார்க்க வேண்டாம், இதை மட்டும் பாருங்கள். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ். ஒரு தொகை கூட்டு வட்டியில் 3 வருடத்தில் 800ஆகவும் 4 வருடத்தில் 840ஆகவும் உயர்கிறது எனில் ஒரு வருடத்திற்குரிய வட்டி வீதம். எப்பயுமே நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. 1000 ரூபா போட்டுக்கிறீங்க, 10%. இப்போ மொத்த தொகை 100 ஆயிடுச்சு, 100 ரூபா வட்டி கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்போ மொத்த தொகை என்ன இருக்கும்? 1100 ரூபா. இது மொதல் வருஷத்துக்கான அசல், இது 2வது வருஷத்துக்கான அசல். திரும்பவும் இதனுடைய வட்டி எவ்வளோ கிடைக்கும்? 110 ரூபா கிடைச்சிருக்கும். சரியா? சரி, இது வட்டி, இது அமௌண்ட்டு. நீங்கள் நல்லா பாருங்கள். இங்கே அமௌண்ட்டு ஒரு வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ சதவீதம் ஒரு வருஷத்தை வச்சு தான் பேஸ் பண்ணி சொல்லுவோம். இதே 3வது வருஷம் போனீங்கனாலும் இந்த 110 இதோட ஆட் ஆகிடுச்சுன்னா 210, இதுக்கு 10%னா 210 ரூபா கிடச்சிருக்கும். சரிங்களா? அப்போ 210 ரூபா வட்டி கிடச்சிது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, 2வது வருஷம் இது 3வது வருஷம் இதனுடைய மொத்த தொகை கொடுத்துருந்தாங்கன்னா 2வது வருஷத்தினுடைய அமௌண்ட்டு அதுக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வட்டி கிடச்சிருக்குது? 110 ரூபா கிடச்சிருக்கு. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா என்ன கிடச்சிருக்கும்? 0 ஓகேங்களா? 11 அடித்தா எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. அப்போ வருஷம் ஒரு வருஷம் அடுத்தது 2வது வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது குறைவான வருஷமோ அதை பேஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா டைரெக்டாக அதனுடைய ஆறுனுடைய வேல்யூ தான் கொடுக்கும். அதே மாதிரி தான் வட்டிக்கும். சரிங்களா? இது 100 ரூபா. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது வட்டி? 100 ரூபா மொதல் வருஷத்துலேருந்து 10. அப்போ இன்ட்டு 100 எவ்வளோ பர்சன்டேஜ்? அதுவும் 10%. ஸோ வட்டிக்கு வட்டி பார்த்தாலும் இல்லை அமௌண்ட்டுக்கு அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது அது வட்டியாக கன்வெர்ட் பண்ணாலும் ஒரு வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு அப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும். சப்போஸ் 2 வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்குறீங்கன்னா அப்போ 2 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் பார்க்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை. அதுக்கு டைரெக்டாக கண்டுபிடிச்சாலும் சேம் என்ன கிடைக்கும்? ஆர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன இங்கே கிடைக்கும்? 3 வருஷத்துக்கான அமௌண்ட் என்னென்னா 800. சரி, அப்போ 4வது வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 40. அப்போ 800 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கிடச்சிக்குதுன்னா 40. அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி தான் இன்ட்டு 100. அப்போ 6 டைரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். 0 கேன்சல் அடித்தா என்ன வந்துருங்க? 5%. இப்போ நான் முன்னாடி சொன்ன கதையெல்லாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல, ஆனால் இதை ரெலவெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு புரியும். சரியா? சரி, இதே மாதிரி ஈஸியாக சொல்லலாமா? பாருங்கள், இங்கே 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, திரும்பவும் ஒரு 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, சேம் இயர் 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு வட்டி வீதமும் கண்டுபிடிக்கிறது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இதுக்கும் அதுக்கும் ஒன்றே தான் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது. சரி, இதில் அவங்க வட்டி வீதம் கேட்கல, அசல் கேட்குறாங்க. அசல் கேட்டாங்கன்னா என்ன அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இது மொதல் வருஷத்துக்கான அமௌண்ட், இது 2வது வருஷத்துக்கான அமௌண்ட், இது 3வது வருஷத்துக்கான அமௌண்ட். ஜிபி மெத்தட். சரிங்களா? அப்போ என்ன வந்திருக்கும்? மொதல் வருஷத்துக்கான அமௌண்ட்டையும் 3வது வருஷத்துக்கான அமௌண்ட்டையும் எப்படி லிங்க் பண்ணலான்னா 2வது வருஷத்துக்கான அமௌண்ட்டினுடைய மல்டிபிள். தட் மீன்ஸ் அது என்னென்னா ப்ரொப்போர்ஷன். A:B வந்து எதுக்கு சமம்னா B:C சமம். அதுதான் மீனிங். சரிங்களா? அப்போ ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா B² = A×C. சரிங்களா? அப்போ இங்கே அசலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துக்கிறது எது? 2வது ஆண்டு அப்படி கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது என்ன கொடுத்துக்கிறாங்க? 4வது ஆண்டு கொடுத்துக்கிறாங்க. 2 தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? கிளியரா? அப்போ ரேஷியோ எப்படி எழுதணும்னா 18,000 × 18,000 டிவைடட் பை 40,500. சரிங்களா? அப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 0 அங்கே 180 இருக்குது,
3 5 15, அடுத்தது ரிமைனிங் என்ன இருக்க 3 6 5 30. இங்கே என்ன 8 5 40, 81. 81 எதால் டிவைட் பண்ணலாம்? 9ஆல் டிவைட் பண்ணலாம். 2 9 18, 9 9 81. சரிங்களா? 9ஆல் டிவைட் பண்ணால் 4 9 36. ஓகேங்களா? 4 × 2 என்ன வந்திருக்கும்? உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும் 8000. என்னென்னா அசல் 8000. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ 28 கொஸ்டின்ஸ் நம்ம க்ளீனாக பார்த்துருக்குறோம். இங்கே கொஞ்சம் நாய்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டோடு சேர்ந்து இந்த 2 இதுவும் முடிச்சிடலாம். சரியா? பாருங்கள், இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருந்தது. அது தொடர்ச்சியாக 4% குறையுது. கான்செப்ட் எழுதுகிறேன், ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்டில் போடுங்க. 70,000 இருக்குது, 4% குறைஞ்சா எவ்வளோ வரும்? 96%. எகைன் 96. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கமெண்டில் போடுங்க. 28க்கு நாங்கள் ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி 29க்கு தொடர்ச்சியாக கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். வேறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகேவா? சரி, 30வது கொஸ்டினோட இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். 30வது கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க? பிரின்சிபல் கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல, அதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அசல் என்னவா மாறுது? 2662 மாறுது ஒரு பிரின்சிபல். ஓகேங்களா? சரி, எத்தனை வருஷத்தில்? 3 வருஷத்தில். அப்போ 3 வருஷத்துலன்னு சொல்கிறாங்க. இது எப்படி எழுதலாம் பாருங்க. 1331 × 2ன்னு எழுதலாமா? அப்போ 1331 எதனுடைய கியூப் வேல்யூ? 11 கியூப். அப்போ கண்டிப்பாக எவ்வளோ பர்சன்டேஜ் அவனே சொல்லிக்கிறான்? 10%. அப்போ 10 / 100னா 1/10. அப்போ கண்டிப்பாக பிரின்சிபல் என்னாகும்? 10 கியூப் × 2. சரிங்களா? ஏன்னா இது 2 சேர்ந்து தான் என்னது இருக்குதுங்க அமௌண்ட்டு. அப்போ 10 கியூப்ன்றது என்னது? 1000 × 2, 2000 ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வேகமாக நடத்துகிறோம். பக்கத்தில் கொஞ்சம் சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்டில் பண்ணுங்கள். தயவுசெய்து நம்மளுடைய யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.